நான் இவன் பேசி முடிக்கிறதுக்காக காத்திருந்தேன்ட்டு அவன் சொன்னான். அதுக்காக காத்திருக்கல, பொன்னாடை போத்ததுக்கு வந்து இவர் பேசி எப்போ முடிப்பாருன்னு காத்திருக்க. நீட்டி பேசுதலை நினைக்கவும் பயந்து நேரம் இப்பொழுது எவ்வளவு நேரம் எனக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று தெரியவில்லை. நானும் உங்களையும் கேட்க முடியாது. என்ன, நீங்களே நேரடியாக சிந்தை செய்து சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் வயிற்றை கேட்க வேண்டும். இல்லை கிள்ளுதா உதைக்குதான்றது அதற்கேற்பதான் என்னுடைய சொற்பொழிவு அமையும். இங்கே புத்தாண்டு என்கின்ற நிலையில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன்னால் வச்சு, எது நமக்கு புத்தாண்டு? நான் நமக்குன்ற இடத்துல தமிழர்களுக்கு அப்படின்னு வச்சுக்க, தமிழர்களுக்கு எது புத்தாண்டு என்பதை பற்றி முதலிலே உங்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பண்ணுறேன். தை ஒன்று, அப்புறம் தை ஒன்று, அவ்வளோ. வேற எல்லாருமே அவ்வளோதானே? இல்லை, ரெண்டு கையெல்லாம் தூக்கூடாது. சரி, ஆகவே ஓரளவுக்கு இந்த சபை தமிழ் புத்தாண்டு என்பது தை ஒன்று என்பதை பற்றி தான் சிந்திக்கிறது. அந்த நிலையிலே அந்த சிந்தை செல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் இந்த கூட்டத்தை தவிர கீழே இறங்கி போனீங்கன்னா வேறு மாதிரி சொல்கிறான். இல்லை, அதுதான் உண்மையாக இருக்குது. பெரும்பாலான மக்கள் எது புத்தாண்டு என்று சொன்னால் உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் தமிழ் புத்தாண்டியே, நீங்கள் ஆங்கில புத்தாண்டு எது புத்தாண்டுனா ஜனவரி 1ன்னு சொல்கிறான்னா அது வேறு விஷயம். தமிழ் புத்தாண்டு என்னென்னா சித்திரையில் தானே வரும் அப்படின்றான். இல்லை, இப்போ சித்திரையில் தானே வரும் என்று ஏன் அவன் சொல்லுகிறான்னா, அந்த அளவுக்கு அவனுடைய மூளை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது நூற்றாண்டுகளாக. இதற்காக நான் என்னுடைய வயது சுமார் 18லிருந்து நான் இதுக்கு ஆய்வு செய்திருக்கிறேன். எவ்வளோ வருஷம் போயிருக்கு? இப்போ 70 மேலே போகுது. நிறைய இதன் பொருட்டாக இந்த தரவுகளை எடுத்து வைத்து தை 1 என்பதுதான் தமிழ் புத்தாண்டு என்பதை நிறுவி இருக்கிறேன். சொல்லி இருக்கிறேன்னா அர்த்தம் வேறு, நிறுவி இருக்கிறேன்னா பல தரவுகளை கூட்டியும் காட்டியும் இதை தவிர வேறு ஒன்று இருக்க முடியாது என்று லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் நிறுவுதல், எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்னு தெரியும். அது என்னுடைய புத்தகம், இதழ் தெய்வ முரசு என்கின்ற இதழை 9 ஆண்டுகள் நடத்தியிருந்தேன். அதில் அதற்கான காரணங்களெல்லாம் எடுத்து எழுதியிருந்தேன். கலைஞர் ஆட்சி, அப்போ கலைஞர் வந்து மாதம் என்னுடைய இதழ் அவருக்கு சென்றும் உடனே அதற்குரிய அதில் நான் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் அவர் எடுத்துடுவார், கலைஞர் எடுத்துடுவார். சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறீங்களேன், தொல்லியல் துறை அதனுடைய இது இருக்கு பாருங்கள், கல்வெட்டுகளெல்லாம் அவங்க சேகரித்து வைத்த மையம் எதுன்னா மைசூரில் வச்சுருந்தான். இதில் என்ன மிக முக்கியமானதுன்னா, வடநாட்டிலேருந்து கல்வெட்டுகள் ரொம்பவும் கிடையாது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2% தான் இருக்கும். இங்கே யாராவது கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தால்னா அது இன்னும் கூட நம்ம சரி பார்த்து கொள்ளலாம். ஒரு 2% தான் இருக்கும். கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் அவங்ககிட்ட இருந்த கல்வெட்டுகளை பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா, ஏறத்தாழ 2 லட்சம் கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகளாக இருந்தன. மோர் தென் 60% தமிழ் தான். மற்ற எல்லா மொழிகள்லையும் சேர்த்து சுமார் ஒரு
40% இருக்கலாம். 60% இருக்கிற அந்த இது வந்து அங்கே வச்சிட்ருக்கான் மைசூரில் அவன் வச்சு என்ன பண்ண போகிறான்? போண்டாவை போட்டு கொடுப்பான், இல்லை மைசூர் போண்டா மாதிரி. இதை பல முறை எடுத்து சொல்லியிருந்தார்கள். ஆனால் காதில் விழலை, அரசாங்கத்தினுடைய காதில் விழலை. நான் தெய்வபுரத்திலே அதை முன்னும் பின்னுமாக அலசி பார்த்து எழுதி, எதற்கு தமிழனுடைய கல்வெட்டு அவங்களிடம் இருக்க வேண்டும். மிக முக்கியமானது என்னவென்றால், புத்தாண்டு எது என்பதை தெரிந்து கொள்வதற்கான தமிழ் கல்வெட்டுகள் கூட அதில் இருக்கலாம். நீங்கள் அவன் வச்சுன்னா அதை எடுத்து மறைச்சி தானே வைப்பான். நீங்கள் எப்போ முழிச்சுக்க போகிறீங்கன்னு நான் சொன்னேன். நானாச்சு இதோ முழிச்சிக்கிறேன்ட்டு கலைஞர் என்ன செய்தாருன்றா, அந்த முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, அந்த என்ன பெரும்பான்மையான கல்வெட்டு அங்கே இருக்குன்னா அது என்னத்துக்கு அங்கே இருக்கணும், அந்த மையம் அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போடுங்க அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். அந்த தெய்வமுரசில் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துருங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா குறைஞ்சது கல்வெட்டுகளையாவது கொண்டு வாங்கன்னு. அந்த கல்வெட்டுலேருந்து அவனுக்கு தெரியாது, அவனுக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு எதிரான கருத்துடையனாக இருக்கான், தமிழுக்கு எதிரான கருத்துடையனாக. ஏன்னா மைசூரில் இருக்கிற வந்து வேறு மாதிரி கருத்துடையனாக இருப்பான். இன்னும் சொல்லப்போனால் வடமொழிக்கு ஆதரவாக இருந்தானே அவன் வந்து இதுதான் சொல்லுவான் இல்லையா? அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய் எதுக்கு வச்சுக்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உனக்கு தமிழ் புத்தாண்டுன்றது இதுதான் நீங்கள் சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க, போய் எடுத்து கேட்டு வாங்கணும். அது கல்வெட்டில் என்கிட்ட கூடிய உரிமை இருக்க, நீங்கள் எழுதி கேளுங்களேன்னு எழுதியிருந்தேன். நான் அந்த புத்தகம் மாத இதழ் அவருக்கு சென்று சேர்ந்த 15 நாளில் அவர் கடிதம் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதி அந்த மைசூரில் இருக்கிறத கொண்டாந்து இங்கே போடியான்ட்டார். அந்த மையமே இங்கே வரலாம், ஏன்னா பெரும்பான்மையானவை இதில் தான் இருக்குது, தமிழுக்கு சார்புடையதாக இருக்குது, எதுக்கு அங்கே போய் இருக்கணும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவர் அப்போ இருந்து அவர் செல்வாக்கினால என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அந்த மையம் அங்கேருந்து மைசூர்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டது. இன்றைக்கும் செம்மொழி ஆய்வு மையம்னு தமிழ்நாட்டில் தான் இருக்குது இல்லையா, பார்த்துருப்பீங்க. இங்கே வந்த உடனே எனக்கு அங்கே அதில் பணி செய்த ஒருவர் வந்து ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு டைரக்டராக இருந்தார். அவர் எனக்கு ஒரு நன்றி கடிதம் போட்டார். என்னென்னா, நான் ரொம்ப நாளாக நான் மைசூர் இந்த மையத்தில் இருந்தேன். எனக்கு எனக்கு சொந்த ஊர் அவருக்கு தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டுக்கு வரணுன்னா தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லையே, நான் என்ன நினைச்சாலும் அங்கேருந்து வர முடியாது, மொத்தம் மைசூர் போண்டா தான் என் சமாச்சாரம்னார். அப்படி இருந்து ஏங்கி கொண்டிருந்த போது நீங்கள் எடுத்த ஒரு நடவடிக்கையினால் கலைஞர் அதற்கு பணியாற்றி அந்த மையத்தை சென்னைக்கு கொண்டு வந்து விட்டார். இன்னும் இது வரல, மையம்தான் வந்தது, கல்வெட்டு இன்னும் வரல. இந்த மையத்தை கொண்டு வந்திருக்கார். அதனால் என்ன சொன்னால், நல்ல காலம் நான் மெட்ராஸுக்கு நான் போகணும், எந்த டிரான்ஸ்ஃபர் எனக்கு வரும்னு நினச்சேன். நல்ல காலம் நீங்கள் தான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தேன், எனக்கு நன்றி. இது ஒரு பக்கம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுலான்னு சொன்னோன்னா அது வேறு தனி பிரச்சனை வச்சுங்க. இப்போ நாம் தானே, அதாவது சுணங்கி போயிருப்பது வேறு யாரும் இல்லை, நாம் தான் சுணங்கி போயிருக்கிறோம். நமக்கு வேண்டியது எது, உரியது எது, நம்முடையது என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் திருமந்திரம் இல்லை. அப்போ திருமூலக்கே தெரிஞ்சு போயிருக்கு. இவனுக்கு பேசாமல் இந்த மாதிரி தான் விட்டு விட்டு கொடுத்து தன்னை எடுத்துவோம் போல் இருக்கு. இப்போ இந்த தமிழில் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ வந்து பொங்கல் தமிழ் இல்லை அப்படின்னு சங்கராந்தின்னு தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். இதில் என்ன மிக முக்கியமானதுன்னா, எனக்கு ஜோதிடமும் தெரியும். ஜோதிடத்தில் நான் இந்திய அளவில் 18வது ரேங்க் ஜோசியர். ஒரு வாரம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்து மரத்தடி ஜோசியர்லாம் இல்லைன்னா.
அதனால் ஜோதிடத்தில் வைத்து கூட, ஏன்னா இது ஜோதிட சம்பந்தப்பட்டது, எந்த நாளில் வரணும்னு ஜோதிட சம்பந்தம். இதற்காக பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை எடுத்து நான் எழுதி புத்தகங்களாக எழுதியிருக்கேன். அதன்படி என்ன பண்ணார்னா, தமிழ் தான் அது, தை தான் புத்தாண்டுன்னு அவர் போட்டார். இது ஒரு 2 வருஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மா வந்தாங்க, இவர் போன பிறகு அம்மா வந்தாங்க, இல்லை சித்திரை தாண்டு மறுபடியும் மாற்றிட்டாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இன்னும் கூட சண்டை போட்டுன்னு தான் இருக்கான். பெரும்பாலான தமிழர்களிலேயே பெரும்பாலானவர்கள் சித்திரை தான் தமக்குரிய நாள் என்று நினைத்துக்கூட, இதை விட ஒரு மிக மடமையான ஒரு ஏதாவது கருத்து இருக்க முடியுமா? ஐயா, அந்த நான் என்னென்னலாம் அந்த காரணங்கள்லாம் காட்டியிருந்தனோ அதெல்லாம் நீதிபதி சந்துரு இது அதுக்கு கலைஞர் கொண்டு வந்தபோது, தை 1ன்னு வந்தபோது அது வழக்கு போயிடுது. அப்போ நீதிபதி சந்துரு அதை எடுத்து கையாண்டார். நான் தெய்வமுரசு இதழில் என்னென்ன எழுதணும் அத்தனையும் சொல்லி, ஆகவே இது இந்த சட்டம் செல்லும் என்று செல்ல வச்சார். அநேகமாக உங்களுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ இல்லையோ, நம்ம வழக்கறிஞர் வேணால் உங்களுடைய ஜேர்னலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜேர்னலில் போய் பாருங்கள், நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம். ஏதோ நான் சும்மா அங்கங்கே உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. எத்தனை இடங்களிலே தமிழுக்கு ஏற்றம் கொடுக்க வேண்டுமோ அத்தனை முறைகளிலே அடியேனுடைய பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. தமிழுடைய அருமை நமக்கே தெரியலன்னா, ஏயா தமிழர் திருநாள் தானே இதுக்கு பேர். பொங்கலுக்கு என்ன சொல்கிறான்? தை 1ன்றது பொங்கல் தானுங்க. தை 1 என்ன சொல்கிறான்? தமிழர் திருநாள்ன்றான். தமிழர் திருநாள் சொல்கிற எவனாவது மகாராஷ்டிரியன் திருநாள்ன்றானா? அதை யாரும் சொல்கிறது இல்லையே. டெல்லி திருநாள் சொல்கிறானா? சொல்கிறது இல்லையே. வேறு எந்த இனத்தை சேர்ந்தவர்களும் இந்த நாளை தங்களுடைய திருநாள்னு சொல்கிறது இல்லையே. ஆனால் தமிழர் திருநாள் என்று நாம தானே சொல்லிட்டு இருக்கோம், உலகமே ஏற்றுக்கொண்டதாச்சு. அப்போ இது நம்முடைய திருநாள்னா அன்னைக்கு நாம தானே அதை கொண்டாடணும். தமிழர் திருநாள் 1ஆம் தேதி பொங்கல்னா பொங்கலை கொண்டாட வேண்டி தமிழால் கொண்டாடினா தானே சரியாக இருக்க முடியும். தமிழால் கொண்டாடணும். நாம் அதெல்லாம் உணர்ந்து கொள்ளவே இல்லை. தமிழினுடைய அருமை மிக மோசமாக தமிழனே அறியாமல் இருக்கிறான். நம்முடைய திருநாள் தமிழர் திருநாள், நமக்குரிய கடவுள் தமிழ் கடவுள், எல்லாமே தமிழுங்க. இன்னும் சில பேர் தட்டல, கை தட்டல. தமிழர்கள்லாம் கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்க்குறது வேற என்ன. இப்போ நான் எத்தனையோ கருத்துக்கள் அதெல்லாம் எடுத்து இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. சும்மா ஒன்று நம்முடைய இந்த ஆன்மீக தொடர்பாகவே எடுத்து சொல்கிறேன். தமிழர் திருநாள், கடவுள் தமிழ் கடவுள், இது ரெண்டும் வச்சுக்கலாமா? இது போதிக்கு கையில் வச்சுக்கலாம். இந்த தமிழ் கடவுளை முழுக்க அவர் பல முறை பழனிக்கு போகும்போதெல்லாம் அருணகிரிநாதர் போய் பாடும்போதெல்லாம் அங்கே உள்ளே இருந்து சாமி கேட்பாராம், இப்போ வந்துட்டியா வா பா, தமிழே கேட்கலப்பாங்க, தமிழே கேட்க முடியல, தயவுசெய்து தமிழில் நீயாவது பாடு, நான் கேட்குறேன்னாரான். தமிழில் பாடல் கேட்டருள் பெருமாளே, பின்ன பாருங்க திருப்புகழ், தமிழில் பாடல் கேட்டருள் பெருமாளே. இன்னொரு கரியவன் நகர்னு ஒரு திருப்புகழ், அதுலேயும் இதேவர். அங்கே போன போதும் அருணகிரிநாதரை பார்த்து கரியவன் நகர் திருப்புகழ் சொல்கிறார், என்ன தமிழை பாடுன்னு கேட்குறாரு. தமிழ் கடவுள் கேட்குறாரு சார், தமிழை பாடுன்னு கேட்குறாரு. நான் இதற்காகவே நான் ஆய்வு முறையில் திருப்புகழ் எத்தனை இடத்துல இந்த மாதிரி வருதுன்னு எடுத்து பார்த்து எழுதி வச்சுருக்கேன். கையிலோட கொண்டு வந்து இப்போதெல்லாம் நேரம் இல்லை சொல்லுவதற்கு. அப்போ கடவுளே கேட்குறான். பேர் நம்முடைய முன்னோர்களெல்லாம் அதுக்கு தமிழர் திருநாள்னு இதுதான் வச்சுருக்கேன். அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன் தமிழர்கள் தயங்குகிறார்கள்? தயக்கம் காட்டுவது இல்லாமல் இது தடுக்கிறார்கள். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, இல்லையா?
சரி, உங்கள் நம்ம அதெல்லாம் அதிகெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா என்னுடைய அந்த தெய்வ முரசு இதழை பார்த்து அவர் அதுக்கப்புறம் இது பண்ணி கலைஞர் வந்து தமிழகத்தில் அவருக்கு ஏற்கனவே அவங்க அந்த எண்ணத்தில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒன்று தேவைப்பட்டது. அது நமது சரியாக இருக்கணும்னா அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த தை ஒன்றுக்கு வந்தார். அவ்வளோதானே தவிர சத்தியவன் சொல்லிட்டார் அதனால் அதை மாற்றினோன்னு ஒரு மாற்றினாலும் சொன்னால் மடமைன்னு அர்த்தம். நான் இன்னும் இதுவாரு அவர்களுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. ஆனால் அது நேரடியாக சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தபோது நான் வாய்ப்புகளை ஏற்றி இது கொடுத்திருந்தேன். அதனால் அது வாய்ப்பாக எடுத்துகிட்டு அதை பயன்படுத்தி அவ்வளோதான். அது அதில் இருக்கிற விஷயம். நான் என்ன எந்த கட்சியும் சாராதவன். நான் இவருக்கு அவர்கிட்டலாம் பேசுகிற ஆளும் கிடையாது. அதனால் அது ஒரு ஓரமாக வச்சுருவோம். சரி, நீங்கள் சொல்கிற பிரகாரமே தமிழர்களாகி நீங்கள் ஆன்மீகத்தில் தமிழனாக இருக்கிறவங்க அத்தனை பேர் பெரும்பான்மை ஆன்மீகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இருக்கிறாங்க தானே. அப்படின்னா ஆன்மீகத்தில் அந்த மாதிரி ஏதாவது தமிழுக்கு மாறான கருத்து இருக்கா? அதை யோசிச்சு பாருங்க. தமிழுக்கு மாறான கருத்து எதாவது இருக்கா? இல்லையே. சொல்கிறேங்க, இந்த வள்ளிமலை தொடர்பாகவே அதை நான் எடுத்து சொல்கிறேன். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இங்கே வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமி யாரோ சொன்னாங்க. சச்சிதானந்த சுவாமி இந்த அவர் தான் சொன்னாரா? சித்தப்பா தான் சொன்னாங்க. வள்ளிமலை இங்கே வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமியினுடைய அந்த ஆசிரமத்தில் வந்தவங்களாம் பார்த்துருப்பீங்க. மேலே ஏறி போய் பார்த்துருப்பீங்க. பிராமணர், ஈரோட்டு பிராமணர். பாருங்கள், ஈரோட்டில் இருந்து எது வந்தாலும் அங்கே நம்ம தமிழுக்கு ஆதரவாக தான் வருது. அவர் ஆண்டவனிடம் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அருள் பெறுகிறார். அது வரலாறுலாம் தனியாக இருக்கு. நானே வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளை பற்றி 6 நாள் தொடர் சொற்பொழிவு திண்டுக்கல்ல செய்திருக்கேன் ஒரு காலம். பெரியவர். அவர் வடநாட்டு யாத்திரைக்கு போகிறார். வடநாட்டு யாத்திரைக்கு போது 3வது யாத்திரையிலே அது பதிவாகிறது இந்த சம்பவம். காஷ்மீர் வரைக்கும் போயிடுறது. காஷ்மீர்லேயே நடந்த இன்னொரு நிகழ்வும் தமிழுக்கு ஆதரவாக இருக்குது. நம்ம சொன்னால் அதிகமாக அதையே பற்றி மிகையாக போயிடுன்னு அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நேராக இதுக்கு வந்துடுறேன். காஷ்மீர்லேருந்து திரும்பி ஊருக்கு வரணும். திரும்பி ஊருக்கு வருகிறவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லி பக்கமாக வருகிறார். டெல்லி பக்கமாக வரும்போது என்னென்னா, திரும்பி வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஊர் வந்து இந்த அயோத்தி பக்கம் அவர் வந்துட்டுருக்கார். வந்துட்டு போய் ரொம்ப அவர் எதையும் எதிர்பார்க்காதவர். அதனால் என்ன பண்ணார்னா, அவர் எதையும் எதிர்பார்க்காமல் எங்கே போனாலும் அந்த மாதிரி போயிடுவார். இது பாருங்க, அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காம போவார். அவர் வந்தாங்க. வழியில் எல்லாம் என்ன பண்ணாங்க, எங்கேயோ அங்கங்கே இதில் மைதானங்களில் பெரிய பெரிய அண்டா குண்டாலாம் வச்சு சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் சப்பாத்தி, ஒரு பக்கம் ஜிலேபி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்து என்னென்ன தெரியல அவருக்கு. ஆனால் அவர் வருகிற போது இவர் போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்க போகிறார்? பிச்சைக்காரர் இல்லையே அவர். அதனால் என்ன பண்ணால் நேராக வந்துகிட்டே இருக்கார். பசி தாளல்ல. எங்கேயாவது யாராவது கொடுத்தா சாப்பிட்றவங்க அவங்க. இருக்குமிடம் தேடி என் பசிக்கு எண்ணம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன். அந்த ஜாதி அவருக்கு, அந்த ராசி. அவர் பாட்டு வர்றாரு. வந்துட்டு ஒரு அயோத்தி உள்ள அதாவது ஒரு அந்த சபர்பன் அந்த வனாந்தரமாக இருக்கிறதுலேருந்து எடுத்து உள்ளே வந்துட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பெரிய மரம் இருக்குது, ஆலமரம். அந்த மரத்தில் சுற்றி என்ன பண்ண உட்கார்ற மாதிரி அவங்க அந்த சிமெண்ட்டு திட்டு போட்டு வச்சுருக்கான் ரவுண்டாக. தாழ முடியல. அதுக்கப்புறம் கால் எடுத்து வைக்க முடியல. ரொம்பவும் பசி. நான் இந்த நேரத்தில் அதை நான் உங்களுக்கு நான் நினைப்பிக்கக்கூடாது. இருந்தாலும் வரலாறு வைத்த கிள்ளுது, நடக்க முடியல. அப்படியே அங்கே போய் படுத்துட்டேன். படுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் இப்படி மேலே பார்த்தாங்க, ஒரே அந்த ஆலமரம் முழுக்க ஒரே குரங்குகளாக இருக்குது. அட பாவமே, இது நடந்து குரங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான்.
இந்த குரங்கெல்லாம் என்ன பண்ணுமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்க. தன்னை மறந்து அவர் அசதி வந்து தூங்கிட்டார். அது ஏதோ கையாமையான்னு கத்திகிட்டு இருக்கு. அதெல்லாம் அவர் தெரியவே தெரியாது. அவருக்கு கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன பண்ணோன்னா அவருக்கு லேசாக நினைவு வருது, ஒரு ஒரு விழிப்பு வருது. அப்போ என்ன பண்ண, பசி வேறு. அது மறுபடியும் என்னென்னா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் என்று சொல்லிட்டு வழக்கம் போல் அவர் தான் இந்த உலகத்தில் வந்து தமிழ் திருப்புகழை முழுக்க முழுக்க பரப்பியதற்கு முழு காரணம் யாருன்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இங்கே இருக்கிற ஆட்டிடையனுக்கு திருப்புகழ் சந்தங்களை சொல்லி கொடுத்தவர். ஆட்டிடையன் திருப்புகழ் அனாவசியமாக பாடுவான், அப்படி சொல்லி கொடுத்தவர். வாய் மணக்க திருப்புகழ் எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் படுத்துகிட்டே இருந்தார். பசி என்ன பண்ணுறதுக்கு பாட ஆரம்பிச்சிட்டார். பாட்டு திருப்புகழ் தானே வாயில் வரும். அப்போ ஒரு பாட்டை பாடுறாரு. வஞ்சங்கொண்டுந்திட ராவணனும் பொந்தன் தின் பரிதேகரி மஞ்சின் பண்பும் சரியாமென வெகுசேனை வந்தம்பும் பொங்கியதாக எதுந்துந்தன் சம்பிரதாயம் வம்பும் தும்பும் பல பேசியும் எதிரேகை மிஞ்சென்றும் சண்டை செய்போது குரங்கும் துஞ்சும் குல போல வென்று குண்டும் குன்றும் கரடார் அது வீசி கரடார் மரம் அது வீசி மின்சந்தும் மெண்டும் தங்கங்களினாத தகர்ந்தெங்கெங்கும் சங்கர மார்பொடு மின்சந்தும் சந்தினி சாதரர் வகை சேர உஞ்சண்டன் தென்திசை நாடி விழுந்தெங்கும் சென்றமதூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த உந்துந்தென்றிடவே திசை நினமூளை உண்டும் கண்டும் சில கூலிகள் நின்றென்றும் குதி போட உயர்ந்தம்பும் கொண்டு வெல்மாதவன் மருகோனே தஞ்சம் தஞ்சம் சிறியேன் மதி கொஞ்சம் கொஞ்சம் துறையே அருள் தந்தென்றின்பம் தருவீடது தருவாயே சங்கம் கஞ்சம் கயல் சூழ்தடம் எங்கெங்கும் பொங்கு மகா புனிதம் தங் செந்தில் வாழ்வுயர் பெருமாளே. இந்த பாடல் முழுக்க முழுக்க மெல்லினத்தை அதிகமாக வச்சு பாடினது. அதனால் அது அவ்வளோ அழகாக மெல்லினத்திலே அதிக எழுத்துக்கள் இருக்கும். இதை பாடிட்டு இருக்கார். இவர் பாடிட்டே இருக்க மறுபடியும் அயர்ச்சி தூங்கிட்டார். திடீர்னு பார்த்தா ஒரே தூங்கினது. திடீர்னு பார்த்தா ஒரே சத்தம், இங்கேயும் அங்கேயும் ஒரே கண்ணா அப்படின்னா ஏதாவது மரோ ஹீரோ எல்லாம் கத்திட்டு வர்றாங்க. யாரா என்னன்னு கண்டு எழுந்து பார்த்தா கத்தி கோடரி உலக கலக்கெல்லாம் எடுத்துட்டு ஒரு வட இந்திய கும்பல் திடீர்னு வழக்கம் போல அப்படி வந்துட்டுருக்கு. இவர் என்னன்னே தெரியாமல் எழுந்து பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா அவர் படுத்துட்டு இருக்கிறது இடத்து சுற்றி ஜிலேபி இது சப்பாத்தி அது இது என்னென்னலாம் இருக்கோ பானிபூரி எல்லாமே சிதறி கிடக்குது. என்ன விவரம்னே அவருக்கு தெரியல. அங்கே ஓடி வந்தவங்க இங்கே வந்து பார்த்தா இவர் ஒரு சாது படுத்துக்கிட்டு இருக்கார், சுற்றிலும் இதெல்லாம் இருக்குது. உடனே நாம் சமைச்சது இந்த சாதுக்கு உதவுதுரா, வாடா போகலான்னு திரும்பி போயிட்டான். அங்கெல்லாம் சாதுன்னா அவ்வளோ மரியாதை. பிரதமர் கூட அந்த மரியாதை இருக்காது. டிக்கெட்டே எடுக்காமல் உட்காந்துருப்பான். டிக்கெட் கலெக்டர் வருவான். எல்லோரும் கேட்டு டிக்கெட் அப்படின்னு கேட்டோன்னா இவர் எழுந்திருந்து தைரியமாக சாதுன்னுவார், உட்காருன்னுவான். அவ்வளோதான். இதுதான் வடநாட்டு சமாச்சாரம். சாது அவர் சாப்பிட்றதுக்காக பண்ணுறாரு. இவன் என்ன நினைக்கிறான், அந்த சாது தான் அங்கே திருடி கொண்டு வந்து அங்கே அதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அடிக்க வர்றாங்க. இப்போ பார்த்து சாதுன்னு உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சரி தான் விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா 1 2 மேலே விழுது மறுபடியும்.
பார்த்தா இல்லை குரங்கு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த குரங்குகள் போய் அந்த ஏற்கனவே பக்கத்தில் இருக்க மைதானங்களில் சமையல்லாம் ஆகிட்டு இருக்கு பாருங்க, அதில் இருக்க அந்த பணியாரங்கள் அது இதெல்லாம் எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட இப்போ பாவம் ஒரு சாது படுத்துட்ருக்காரு, பசியினால் படுத்துட்ருக்காரு, அவருக்கு நம்ம கொடுக்கணுன்ட்டு அந்த குரங்குகள்லாம் அந்த பணியாரங்கள்லாம் கொண்டு வந்து இவர்கிட்ட போட்டுச்சான். போட்டிருக்கின்ற அவர் புரிஞ்சுக்கிறார். என்ன காரணம் என்று சொன்னால், ஏன் திடீர்னு இந்த மாதிரி குரங்குகள் பண்ணுதுன்னா, அன்றைக்கி ராமநவமி. இந்த ராமநவமியில் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ராவணனை எதிர்த்து ராமன் எப்படி போரிட்டு அந்த ராவணனை வதைத்து அந்த வெற்றி பெறுவதற்கு காரணமாக அவங்களுடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க, அந்த குரங்குகள் இருந்திருக்கின்றனவா. நம்முடைய முன்னோர்களை பற்றி அற்புதமாக இந்த சாது பாடுகிறார். ஆகவே இவருக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி அந்த பணியாரங்கள்லாம் கொண்டு வந்து போட்டதான் அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கை தட்டுறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த குரங்குகளுக்கும் தமிழ் தெரியுது, அதுலேயும் திருப்புகள் தமிழ் தெரியுது இல்லை. சங்கங்கள் பாட முடியுமா நம்மளால? அதுக்கு தெரியுது சார் குரங்குகள். சில குரங்குகளுக்கு இன்னும் தெரியல, இதுதான் பிரச்சனையே. எவ்வளவு தமிழ் ஒன்று, அது நான் இன்னும் நிறைய சொல்லணும், நேரமாயிட்டுன்னு விடுறேன். ஆகவே ஈடு இணையில்லாத ஒரு தமிழ். ஒரு இந்த நேரம் இந்த சாது படுத்துட்டு இருக்கான், அவனுக்கு பசி வருது, அவன் பாடுகிற பாடல் என்னுடைய பாடல்னு நினைக்கிற அளவுக்கு தமிழ் என்ன சொல்லுதுன்னா, மொழி அதை கடந்து அவனை இந்த குரங்களை உந்த செய்து அவனுக்கு உதவ செய்கிறதே. அப்படியே விராலிமலைக்கு வந்துடுவோம். அதுவும் இதே மாதிரி தான். இன்னொரு உயிரினம், மனுஷன் கூட இல்லை, இன்னொரு உயிரினம். நான் பாடெல்லாம் 5 பூதமும் 6 சமயமும் மந்திரவேத புராண கலைகளும் 50 விதமான லிபிகளும் வெகுரூபே அண்டராதி சராசரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்தி போல் உருவான வெயில் கொடும் நிலவொடும் வெயில் காயே சந்திர சூரியர் தாமும் அசமும் விந்து நாதமும் ஏக சுரூபமதாவும் விந்து நாதமும் ஏக வடிவது அது ஏக வடிவம் அதன் சொரூபமாவது ஆவது சிவயோகம். சிவயோகம்னா என்னன்னு பாடிட்டு இருக்கு. இது யோகிகளை பற்றி வர்ற விஷயம். நல்லா கவனிச்சு, யோகிகளுக்கும் விராலிமலைக்கும் தொடர்பு அதிகம், சித்தர்களுக்கும் வள்ளிமலைக்கும் தொடர்பு அதிகம். இந்த யோகி அந்த யோகத்தை பற்றி ஏக வடிவமாக ஆவதன் சொரூபமாவது சிவயோகம்ட்டு. அந்த தங்களானவ மாய கரும மலங்கள் போய் உபதேச மந்திர குருவர சம்பிரதாயமோடு ஏயும் நெறி அது பெறுவேனோண்டு பாட்டு வருது. பாட்டெல்லாம் என்ன பண்ணால் நெடிய பாடல். கடைசியில் என்ன பண்ணான்னா, அங்கே இந்த கல் என்ன ஆகுதுன்னா, மயில் நிறைய ஆடுது. இன்றைக்கி கூட விராலி மலையில் மயில்கள் அதிகம். அங்கே மயில் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு பாறையில் ஆடுது, ஒவ்வொரு பாறையில் ஆடிட்டு. அப்படியா? சரி. விண்டு மேல் மயிலாட எல்லாம் ஒவ்வொரு பாறையில் ஆடிட்டு இருக்கு. அது ஆடிடும் போது என்னென்னா, அதுக்கு அநேகநாதர் உரை சொல்லுகிறார், அந்த கல் நீங்கள் இதில் அது தேர்ந்தெடுத்து அந்த கல்லில் போய் ஆடுதான். அது பாட்டு உட்காந்து ஆட வேண்டியதானே.
இல்லை மயில் இப்படி அந்த பக்கம் போகுது அந்த பக்கம் போகுது ஏதோ ஆடிட்டுருக்கு. ஆனால் ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு மயிலும் தேர்ந்தெடுத்து அங்கே ஆடுகிறது தான். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த விராலி மலையிலே இருக்கிற யோகிகள் அனைவரும் அங்கே இருந்து நிட்டை செய்து காலம் இது என்று சொல்ல முடியாத அளவுக்கு நீண்ட நெடிய காலம் செய்ய 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 யோகம் அந்த நிட்டையிலேயே இருக்க அவர்கள் உடம்பே கல்லாக மாறிவிடுகிறது. இறந்தே விட்டது இவ்வுடம்பேன்னு பாடுறாருல கந்தரலங்காரத்தில், கல்லாக மாறி. இதுக்கு சார் இந்த மாதிரிலாம் மாறுமா சார், சும்மா கதை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, திருவக்கரை போய் பாருங்கள். திருவக்கரை விழுப்புரம் பக்கத்தில் திருவக்கரையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எத்தனை மரங்கள் கல்லாக மாறி இருக்கின்றது என்று பிரிட்டிஷ் பீரியடில் அவன் எடுத்து இது போட்டிருக்கான். 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு மரம் இப்பொழுது இறுகி 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 அந்த இடத்துல அது கல்லாக இருக்கிறது என்று அந்த கல்லை போட்டு அதுக்கு மேலே ஒரு மானியமெண்ட் மட்டும் எழுதி அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான். இதே மாதிரி எத்தனை கல் இருக்குதுன்னு சொல்லி. ஆக இது மாதிரி கல் மாறுது. அதனால தான் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சொல்கிறாய். ஒருத்தர் கேட்டார், அது எப்படி சார் மனிதரெல்லாம் வந்து கல்லா போவானான்னு கேட்டார். கல்லுக்கு போய் இவர் எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் தனி கேள்வி. அதுக்கப்புறம் பார்க்க அப்போ எப்படி மாறியிருக்கான்னா, யோகியர்கள் தங்கள் உடம்பை, உயிர் மாறாது, உயிர் அப்படி தான் இருக்கும். உயிர் எந்த உடலை பெற்றிருந்ததோ, எந்த உடலை கொண்டு யோகம் செய்து கொண்டிருந்ததோ, அந்த யோக ஆற்றல் ஏற 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 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறி போய் வேலண்ட் எலக்ட்ரான் மாறி மாறி போக என்ன ஆகிறதுனா அதுவே கல்லாகி விடுகிறது. திருவக்கரையில் பார்த்த மரம் எடு கல்லானதோ அதுபோல. அதனால் அந்த மயில் ஆடுகிறது இறைவனை ஏற்றிக்கொள்ளுகிற அந்த ஏற்றிக்கொண்டு ஆடுகிற மயில் நினைக்கிறதா. கண்டவங்கள நம்ம ஏற்ற முடியாது, கண்ட இடத்துல நம்ம போயிட முடியாது. எங்கே இறைவனை ஏற்கனவே ஆண்டவன் அருளி இருக்கிறானோ அந்த யோகியர்கள் எந்த கல்லுன்னு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அங்கே போய் அது ஆடுகிறதா. விண்டு மேல் மயில் ஆடு, அது அந்த வார்த்தை பாரு, விண்டுன்னா ஆராய்ந்துன்னு, விண்டு விண்டு பார்த்து ஆராய்தான். விண்டு மேல் மயிலாட இனிய கள்ளுண்டு காரளி விண்டு இனிய கள்ளுண்டு காரளி பாட இதழி பொன் விஞ்ச வீசும் விராலி மலையுரை பெருமாளே பெருமாளே பெருமாளே. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த மயில் என்ன பண்ணுதுன்னா தேர்ந்தெடுத்து ஆடுது சார். இது யோகி, இது கல்லல். யோகி இருந்து கல்லானது இந்த கல் என்று தேர்ந்தெடுத்து அதில் போய் ஆடுதான். தேர்ந்தெடுக்கிற அறிவு இருக்கிறது. எவன் யோகி என்று கண்டுபிடிக்கிற அறிவு அந்த மயிலுக்கு இருக்கு. வென்றியான சமாதி முருகுகள் முளை கூடும் என்று அது போய் கூடியிருக்கிறது. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணுதுன்னா ஒவ்வொரு அந்த மயிலுக்கு கூட தெரியுது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பெரிய யோகத்தை செய்கிறார்கள், செய்யும்போது இது மாதிரி மாறி இருக்கிறார்கள். அதை நம்ம தேடி அது ஆடும்போது அழகு, மயில் ஆடுனா அவ்வளோ அழகாக இருக்கும். உடனே என்ன பண்ணுதான்னா, இயற்கையில் இருக்கிற அந்த இதில் வந்து வண்டுகள்லாம் அங்கங்கே மலர்கள் இருக்குது, அதெல்லாம் அந்த ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ருதி கூட்டிகிட்டு இருக்கான். ஸ்ருதி கூட்டிட்டு காரளி பாட, காரளி பாட, இதழினா கொன்றை மலர். கொன்றை மலர் மேலே இருக்க அந்த பூக்கள்லாம் நல்ல மஞ்சள்னு இருக்கும் இல்லையா, அது எப்படி இருக்காருன்னா, ஆஹா நல்லா பாடுது, நல்லா ஆடுது, இதுக்கு நம்ம ஏதாவது பறித்து கொடுக்குன்னு சொல்லிட்டு கொன்றை மரம் வந்து அந்த மயிலுக்கு தன்னுடைய அந்த பூ இருக்கு பாருங்க, அது பொன் போல இருந்து வீசுதான். வச்சுக்க இந்த பொன்னான்னு இதழி பொன் வீச விஞ்சும் விராலி மலையுரை பெருமாளே. அப்போ இது வந்து என்ன தெரியுதுங்க, தமிழ் குரங்குக்கு தெரியுது, தமிழ் மயிலுக்கு தெரியுது, மனுஷனுக்கு தெரியலையா பாவி? இல்லை மனிதர்களுக்கு தெரியல, அதுகளுக்கே தெரியுது. அப்படின்னா அந்த தமிழை எவ்வளோ பெரிய தெய்வத்தமிழாக இருந்தால் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. அண்ணன் நான் போய் சொல்லுவாரா? ஆகவே
இத்தனை பெருமையுடைய ஒரு அற்புதமான தமிழை தமிழர்கள் புரிந்து கொள்ளாமல், தமிழ் புத்தாண்டு எது என்று தெரியாமல் அலங்க மலங்க விழித்து கொண்டு ஏதோ ஒன்றை தமக்கு உரியது அல்லாததை தேடி அதே தன்னுடைய புத்தாண்டு என்று நினைத்து கொண்டிருந்தார். அப்படி தான் பழங்காலத்தில் எல்லாருமே பொது புத்தி இருந்தது. அதனால தான் வாரியார் சாமி கூட அவர் இருந்த காலத்து வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா சித்திரையில் வச்சுருந்தாங்க. அப்புறம் நான் அந்த தெய்வத்தமிழ் முரசில் எழுதி இதெல்லாம் மாற்றி தை 2 வருஷம் ஓடின போது அப்போ நான் மாற்றினது தான் இப்போ 15வது ஆண்டு. இது தொடரும். இது எந்த விதத்துலையும் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ் எதுன்னு தெரிஞ்சு போச்சு, இல்லை அம்பலம் ஆயிடுச்சு. அதனால் இனிமேல் அதை மாற்றுவதுக்கு இல்லை. அவங்க அத்தனை விழுமையாக இந்த தமிழ் புத்தாண்டை தமிழர்கள் எப்படி கொண்டாட வேண்டும் என்று நான் அந்த தமிழ் பண்டிகை என்பதெல்லாம் எப்படி கொண்டாடணும்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். பொங்கலை எப்படி தமிழால் கொண்டாடுவதுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அந்த தமிழால் எப்படி கொண்டாடுவதுன்னா, பொங்கலில் முக்கியமாக நம்ம எதுக்கு நன்றி சொல்லுவோம்? சூரியனுக்கு தானே. அந்த சூரியனை வணங்குவதற்கு எப்படின்னே தெரியாமல் நம்ம இருக்கவங்க எதையோ செய்துட்ருக்கோம். அந்த சூரியனை வீட்டில் நீங்கள் வந்து கலசம் வச்சு வழிபடலாம். ரொம்ப ஆகமெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கலசம்லாம் வச்சு வழிபடலாம். ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்னா சூரியனுடைய படம் இருக்கு பாருங்க, இதோ இருக்கு பாருங்க, முழுக்க இருக்கா சூரியனுடைய படம். இது அனைத்தையும் நீங்கள் உங்கள் பொங்கலுக்கு இப்போ போக போகிறீங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா பொங்கல் நாள்லேருந்து இதெல்லாம் இங்கேருந்து வாங்கி போயிடுங்க. அங்கே கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இதற்கு நீங்கள் பூஜை பண்ணுங்க, சூரிய பூஜை பண்ணுங்க. அதான் பொங்கல் வழிபாடு. என்ன உங்களுக்கு முழுக்க அங்கமுறை இதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுங்க. அப்புறம் தெரிஞ்சுங்க கொண்டு போய் இவரை வணங்கனையா என்று சொல்லி இதை எடுத்து போய் நீங்கள் அவருக்குரிய வழிபாட்டை உங்களுக்கு மனதில் தோன்றுகிற அளவுக்கு இவன் தான் கடவுள் நினச்சி வணங்குங்க. அங்கே நிற்கிறான் ஆண்டவன். அதற்குள்ளே 6000 டிகிரி சென்டிகிரேட் என்ற வெப்பத்தை அதுக்குள்ளே அடைச்சானே அந்த சூரியனுக்குள்ளே, அவன் அங்கே இருக்கிறான். அந்தந்த ஆற்றல் அவ்வவையின் அடைத்தோன் அவன் தானே. அவன் நீங்கள் வணங்கினா நான் இல்லைப்பா, அது நான் சொல்ல போகிறேன். நான் தான் உள்ளே இருக்கேன். நான் உடனே ஒரு அருக்கனாவான் அரண் ஒரு அல்லனோ. அருக்கன் என்பவன் சூரியன். அதை வேற மாற்றி உடனே அப்படியே எடுத்துக்கிட்டான் வடமொழியில். அருக்கன், இது அருக்கனாவான் அரணுருளோ நம்ம திருமுறையில் வர்ற இடம் அது. அருக்கனாவான் அல்ல. அவன் என்ன பண்ணான், அருக்கன் என்பது அர்க்கன் அப்படி மாற்ற, அர்க்கன் மாற்றி. அர்க்கன் என்பது பர்கன் அப்படி மாற்ற. மர்கன்னா பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோன பிரச்சோதயாத் அப்படி ஒரு வெட்டுவான். பார்த்துருக்கீங்களா? அது என்ன அர்த்தம்? நாம் அதை வெட்டணும்னு அர்த்தம். அது நமக்கு வேண்டான்னு வெட்டணும், அவனை வெட்டுவதல்ல. அது நமக்கு வேண்டாம். பர்கோதே அப்போ பர்கோன் என்பது நம்மகிட்டேருந்து போனது. அது போட்டால் சூரிய காயத்ரின்றான். தேவையில்லை. அந்த சூரியன் வந்து சிவபெருமானை நினைத்து நீங்கள் வணங்கினீர்களானால் அந்த பாட்டை உங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அந்த ஒரு பாட்டை பாடிட்டு இதை முன்னால் வச்சுட்டு வணங்கினீர்களால் அன்றைக்கு தான் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் பிறந்த நாளிலிருந்து பொங்கலை வழிபட்டதாக ஆகும். ஆகவே இது வந்து என்னப்பா, எனக்கு நான் பல இடத்துல இது பண்ணியிருக்கோம். ஒரு இது என்னென்னா, கூடவே ஒரு பக்கம் நம்முடைய இந்த சூரியன் இருக்கிற, இன்னொரு பக்கம் பின்பக்கம் வேஸ்ட்டாக போக வேண்டாம். அங்கே நம்ம எல்லாம் இதுகாரம் சரியான நெறியிலே நெறிப்படுத்திய வாரியார் சாமியோட படம் ரெண்டத்தையும் வைத்து இங்கே நாங்கள் இதை அமைத்திருக்கிறோம். இது எவ்வளோ, இது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்து வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். இது ஒன்றும் நாங்கள் என்ன பணத்துக்காக பண்ணலை, நாங்கள் பண்பாட்டுக்காக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இது என்ன என்ன உங்களுக்கு தோணுதோ அதை கொடுத்துட்டு வாங்கிக்கிங்க. இங்கே கீழே கிடைக்கும். யார் நம்ம ஆட்டில் யாராவது போட்டு வச்சுருக்கோம். ஒரு சின்ன அறிவிப்பு, இது ஒரு சின்ன அறிவிப்பு. இதில் என்னென்னா, இந்த பட உருவாக்கமும் தெய்வத்தமிழ் அறக்கட்டளை என்கின்ற அந்த அறக்கட்டளைன்னா கூட அது முழுக்க முழுக்க அமைத்து கொடுத்தவர் நம்முடைய ஆசிரியர் பெருமன்ற முதுமுனைவர் ஐயா அவர்கள். இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருக்கனாவான் அறநூறு அல்லனோன்னு போட்டது அப்படியே ஒரு சூரியனுடைய உருவத்திற்கு எப்படி நம்ம சூரியனை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர முடியாது. சூரியனை நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது, அது வேறு விஷயம்.
சரி, அப்படியே உருவம் எடுத்தாலும் அதுக்கான சரியான உருவம் பொருள் பொதிந்த நிலையிலே அமையாமல் இருக்கிறதுனால அதை பொருள் பொதிந்த நிலையை வைத்து அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்கன்னு மாணிக்க வாசகர் சொன்ன வாக்கையும் அருக்கனாவான அறநூறு அல்லனோ என்கின்ற அந்த திருமுறை வாசகத்தையும் சொல்லி அங்கே அமைத்து அது சிவனுடைய அருள் வீச்சு அதில் இருக்குது அப்படின்றத காமிப்பதற்காக பொருள் பொதிந்த நிலையிலே எதையும் வணங்க வேண்டும் நுண்ணறிவால் வழிபாடு செய்வார்க்குடையான்னு அடிக்கடி சம்பந்தர் சொல்வதை நினைவு கூறுவார் என்னுடைய தந்தையார் அவர்கள். அப்படி அமைத்திருக்கிறோம். இது எங்கே கிடைச்சது உங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா அதுதான் இங்கே வள்ளிமலையிலன்றதுக்கு. அதற்காகத்தான் இப்படி ஒரு அமைப்பு. இது எல்லோருடைய வீட்டிலேயும் வைக்கணுன்றதுக்காகத்தான் இதை உருவாக்கி இருக்கிறோம். இது எங்களுடைய எண்ணம் சேர வேண்டும் என்பதுதான். இது பொருள் பற்றி செய்தது அல்ல. நான் ஏற்கனவே சொன்னது போல இது முழுக்க முழுக்க நம்முடைய பண்பாட்டை தூக்கி நிறுத்துவதற்காக நாங்கள் செய்கின்றோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ இது கீழே அனுப்பிச்சிடுவோம். அங்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போங்க. சரியா? உங்களுக்கு என்ன தோணுதோ அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஒருத்தரை போட்டு வைப்போம். யார் கருசாமி யாராவது ஒருத்தரை போட்டு அவர் இருக்கார். அவர் பேர் தோனி. அவர் பேர் தோனின்னு பேர். அவர் தோனியப்பர். உடனே தோனி ஆகிட்டு கிரிக்கெட்டில் தான் ஆடுவார்னு நினச்சிக்காதீங்க. தோனியப்பர் அது தோனின்னு. அவர் என்ன கீழே அவர் நீ பார்த்து அதை வாங்கிப்போ. உணவு உண்ட உடனே வெளியே நீங்கள் இதை விட்டு வெளியேறும்போது இதை வாங்கிக்கிட்டு போங்க. பொங்கலை உண்மையான பொங்கலாக தமிழ் பொங்கலாக கொண்டாடுங்கள் என்று சொல்வதற்கு தான் இந்த புத்தாண்டு ஆசியுரை. இந்த புத்தாண்டு ஆசியுரையினுடைய அடிப்படையே அதுதான். தமிழ் புத்தாண்டு தமிழால் கொண்டாடப்பட வேண்டும் என்ற நோக்கம் பற்றி எழுந்தது தான் புத்தாண்டு ஆசிரியர் என்று சொல்லி இதற்கு மேலே நான் உங்களுக்கும் உங்களுக்கும் உணவுக்கு இடையிட்டு நிற்க தயாராக இல்லை. கீழேருந்து ஒரு செய்தி வருகிறது, அப்பளெல்லாம் தயாராகிடுச்சுன்றாங்க. அதனால் நம்ம எல்லாரும் உடனே உணவு உண்டு விட்டு இந்த ஆண்டினுடைய மலைவள விழாவை நாம் நிறைவு செய்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு சின்ன செய்தியும் சொல்லுகிறோம். இதனை ஒட்டி இன்னொரு செய்தி என்னவென்றால், அவனுக்கு இவனையும் நான் கேட்டுட்டு இருக்கிறது நான் தயாராக இல்லை. வேணும்னா உனக்கு இஷ்டமாக தான் தமிழில் ஒரு கோயில் கட்டிக்கன்றான். ஆகவே முருகனுக்கே நான் அடியேன் ஒரு திருக்கோயிலை கட்டுகிறேன் சென்னையில். சும்மா சின்னதாக இல்லை, 3 ஏக்கரிலே முழுக்க ஆகமப்படி கட்டுகிற ஒன்றை 40 கோடி மதிப்பீட்டிலே தயாரித்து கொண்டது. சென்னையிலேயே அது அமைகிறது. அது வேண்டிய போது உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்வோம் என்ற அந்த செய்தியும் சொல்லி இந்த அளவில் இந்த இதை நிறைவு செய்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு, ஆறுபடை வீட்டு அண்ணனுக்கு, வள்ளிமலை ஆண்டவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நம்ம தெய்வத்தமிழ் அறக்கட்டளை சார்பாக செய்ததற்கு ஐயா தான் முழு காரணம், மூல காரணம். மிக உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய தம்பி திருச்சுடர் நம்பி அவர்கள். அப்போ சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்கிறேன். இவரும் உழைப்பு எல்லாம் இவர் தான் எல்லாருமே பண்ணியிருக்காரு. ஐயாவுக்கு ரொம்ப உறுதுணை. ஆகவே நம்முடைய தெய்வத்தமிழ் அறக்கட்டளை சார்பாக செயலாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார். உங்களுடைய கர ஒலியுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த புக்லெட், அதாவது ப்ரோஷர், அதை இங்கே போட்டிருக்கோம். தமிழிலும் ஆங்கிலத்திலும். ஏன்னா ஆங்கிலேய நாட்டிலே இருக்கிறவர்களும் முருகனுக்கு இந்த மாதிரி கோயில் கட்டணும்னு ஆர்வத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள். ஆகவே இந்த ப்ரோஷர் இப்போ விற்கிறதுக்காக கொடுக்கல, இப்போ உங்களுக்கு காட்டுறோம். அதுக்கப்புறம் உங்கள் வீடு அடையிறதுக்கு சில மாதங்கள் ஆகும். ஆன பிறகு நீங்கள் உங்களால் ஆன வழியிலே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே அமைகிறோம்.